கிரிப்டோ ப்ரீசேலில் இன்வெஸ்ட் பண்ணுறது குட் இன்வெஸ்ட்மெண்ட்டாக? இன்வெஸ்ட் பண்ணுற கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சுக்கு வரும்போது ப்ராஃபிட் கெயின் பண்ணலாமா? எஸ், கிரிப்டோ ப்ரீசேலில் இன்வெஸ்ட் பண்ணி அது எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகக்குள்ள செல் பண்ணி ப்ராஃபிட் எடுக்கிறங்கிறது கிரிப்டோ கரன்சியில் இருக்கிற ஒன் ஆஃப் த பிக்கெஸ்ட் பொட்டென்ஷியல் ஏர்னிங் மெத்தட். ஓகே, ஸோ நீங்கள் ட்ரேடிங் பண்ணக்குள்ள 1%, 2%, 5% ப்ராஃபிட் எடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஒரு நல்ல காயின் ஒன்றை நீங்கள் லான்ச் ஆயினத்துக்கு பிறகு வாங்கி அது பம்ப் ஆயினத்துக்கு பிறகு புல்ரானில் விற்கிறேன்னு சொன்னாலும் புல்ரான் வர வரைக்கும் நீங்கள் காத்துட்டு இருக்கணும். ஓகே, ஸோ இந்த மாதிரியான ஏர்னிங் மெத்தட், அதாவது ப்ரீ சேலுங்கிற விஷயம் என்னன்னு சொன்னால், ஒரு புது கிரிப்டோ ஸ்டார்ட் அப் வந்து ஸ்டார்ட் பண்ணக்குள்ள என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னால், அவங்களோட காயின்களில் ஏர்லி யூசர்ஸுக்கு, ஏர்லி அடாப்டர்ஸுக்கு, ஏர்லி மார்க்கெட்டிங் பர்பஸுக்காக ஏர்லி இன்வெஸ்டர்ஸுக்கு கொடுத்து இன்வெஸ்ட்மெண்ட் கலெக்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ நார்மலாக ஃப்ரீ ஆட்ரோப்ஸில் தான் மார்க்கெட்டிங்காக பயன்படுத்துவாங்க. இது யாருன்னு சொன்னால் ஏர்லி இன்வெஸ்டர்ஸ்கிட்ட அவங்களோட ப்ராஜெக்டை பிச் பண்ணுவாங்க. ஸோ உதாரணத்துக்கு ஏங்கிற கம்பெனியோட நான் கிரிப்டோ கம்பெனியோட நான் ஸ்டார்ட் பண்ண போறேன்னு சொன்னால், நான் அந்த கம்பெனிக்குன்னு சொல்லி ஒரு கிரிப்டோ கரன்சி காயின் ஒன்றை உருவாக்கிட்டு, ஓகே, இப்படி அதோட ஒயிட் பேப்பர் எல்லாத்தையும் செஞ்சு அதுக்குன்னு சொல்லி வெப்சைட் சோஷியல் மீடியாவில் செஞ்சுட்டு நான் என்ன செய்வேன், அதுக்குன்னு சொல்லி விசி ஃபண்ட்ஸ்கள் இருக்குது. ஓகே, வெஞ்சர் கேபிட்டல் ஃபண்டுகள் இருக்குது. கிரிப்டோ கரன்சி, ஏர்லி கிரிப்டோ கரன்சியெல்லாம் கண்டுபிடிச்சி அதில் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்குரிய ஃபண்டுகள் இருக்குது. ஸோ அது மாதிரியான ஃபண்டுகளை நான் அப்ரோச் பண்ணி என்ன செய்வேன்னா, என் ப்ராஜெக்டை பற்றி சொல்லுவேன். ஓகே, ஸோ இப்படி தான் எங்களோட ப்ராஜெக்ட் இருக்கு, நாங்கள் என்னென்ன விஷயம் செய்யணும், இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண அப்புறம் நாங்கள் என்னென்ன மாதிரியெல்லாம் ரோட் மேப், எங்களோட பிளான் இப்படி எல்லாம் இருக்குது, இது நாங்கள் எங்களோட ஃபைனல் எண்ட் இந்தந்த எக்ஸ்சேஞ்சில் எல்லாம் லிஸ்ட் பண்ணுறது, இப்படி மெயின் அடாப்ஷனுக்கு கொண்டு வர அதுன்னு சொல்லி என் ப்ராஜெக்டை பிச் பண்ணி, கிட்டத்தட்ட ஷார்க் டேங்க்லாக்கள் வந்து அவங்களோட பிஸ்னஸை பிச் பண்ணுவாங்க தானே, சேம் கான்செப்ட். அவங்க நம்ம பிச் பண்ணோடனே அவங்க நம்மளோட பேக்ரவுண்ட், நம்மளோட கம்பெனியோட டீட்டெயில்ஸ், நம்மளுக்கு உண்மையிலே இந்த ப்ராஜெக்ட்டுக்கு வேல்யூ இருக்குது, அந்த ப்ராஜெக்ட் சக்ஸஸ் ஆகுமான்னு சொல்லி அவங்களோட தர ரிசர்ச்சை பண்ணி அவங்க என்ன செய்வாங்க, இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. அப்படி இன்வெஸ்ட் பண்ணாலும் 100,000, 200,000, மில்லியன் கணக்குல எல்லாம் இன்வெஸ்ட் பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இதுதான் மெயினாக ப்ரீசேல் நடக்கும். இப்படி அதெல்லாம் இப்போ சீட் ரவுண்ட்ஸில் சீட் ரவுண்ட் 1, சீட் ரவுண்ட் 2, 3ன்னு சொல்லி போவோம். அப்போ ஃபர்ஸ்டாக நடக்கிற சீட் ரவுண்டில் கடும் பெரிய பெரிய கம்பெனிஸோட சீட் ரவுண்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன செய்வாங்க, திரும்ப ரெண்டாவது சீட் ரன்னை ஒரு நார்மலாக சின்ன சின்ன இன்வெஸ்டர்ஸ் லைக் 1000, 2000, $3000 அப்படி இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இன்வெஸ்டர்ஸ் கிட்ட பிச் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு $100, $200, அதுக்கு பிறகு அவங்களுக்கு ஃபண்டிங் ரிசர்வ் பண்ணிடணும்னா இன்னும் கொஞ்சம் ஃபண்டை இது சீட் ரவுண்டில் இது செய்வாங்க, ப்ரீசேல் பண்ணுவாங்க. ஸோ இப்படியான ப்ரீசேலில் இருக்கிற பெரிய ரிஸ்க் என்னன்னு சொன்னால், இப்படி ஃபண்ட் ரைஸ் பண்ணுற 199% கம்பெனிஸ்கள் அவங்க சொல்கிற மாதிரி செய்கிறல்ல, அப்படி இல்லாட்டி நிறைய கம்பெனிகள் ஸ்கேம் ஆகி போகிற, அதாவது ஸ்கேம் பண்ணுறதுக்குண்டே இந்த விஷயத்தை செய்வாங்க முதலாவது. ரெண்டாவது பார்த்தீங்கன்னு சொன்னால், அவங்க ட்ரை பண்ணி அவங்களோட பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகாது. இப்போ உதாரணத்துக்கு பிஸ்னஸ் சக்ஸஸ் ஆகிற ரேட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால், 100 பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொன்னால் 95 பிஸ்னஸ் ஃபெயில் ஆகிடும் 1 இயரில். ஓகே, 5 பிஸ்னஸ் தான் 1 இயரை தாண்டி போகும். அப்படி போகிற 1 இயரை தாண்டி போகிற அந்த 5 பிஸ்னஸில் ஒரு பிஸ்னஸ் தான் 1 இயரை தாண்டி சக்ஸஸ் ஆகும். மிச்சம் 4 பிஸ்னஸ் 1 இயரோடைய ஃபெயிலியர் ஆயிடும். ஸோ 5 வருஷத்தை தாண்டி ஒரு 100 பிஸ்னஸ் ஸ்டார்ட் ஆகுதுன்னா ஒரே ஒரு பிஸ்னஸ் தான் சக்ஸஸ் ஆகுது. இதுதான் நார்மலாக ஆவரேஜ், இண்டஸ்ட்ரி ஆவரேஜ், இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ கிரிப்டோ கரன்சி கம்பெனிஸ்களுக்கும் அதுதான். ஸோ இப்போ 100 ப்ராஜெக்ட் வருதுன்னா ஏதோ ஒரு ப்ராஜெக்ட் தான் வேற லெவலில் போகுதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அந்த வேற லெவலில் போகிற ப்ராஜெக்டை உங்களால் கண்டுபிடிக்க இயலுதாங்கிறது தான் இங்கே இருக்கிற பெரிய கொஸ்டின். அடுத்தது பெரிய பெரிய ஃபண்டிங் ரவுண்டுகளில் போன ப்ரீசேல் கம்பெனிஸ், அதாவது கம்பெனிஸ் அவனுக்கு ஆல்ரெடி அவனுக்கு தேவையான போதுமான ஃபண்டு பெரிய பெரிய வெஞ்சர் கேபிட்டல் இருந்து வந்துருக்குன்னு சொன்னால், நம்மளுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸுக்கு அவனோட ப்ரீசேலில் தரமாட்டானது. அதாவது பிக் பொட்டென்ஷியல் ப்ராஜெக்ட் எல்லாம் ப்ரீசேலில் நம்மளுக்கு நம்ம போய் வாங்குற அளவுக்கு இருக்க மாட்டேங்குது. ஓகே, நார்மலாக குட்டி குட்டி கம்பெனிஸ் தான் ப்ரீசேலில் வரும். ஏன்னா அவனுக்கு வெஞ்சர் கேபிட்டல்ஸ் ஃபண்டுகள்ல இருந்து அவனுக்கு பணம் கிடைச்சது பத்தாதுங்கக்குள்ள தான் ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்ட ப்ரீசேல் மூலம் பணம் கலெக்ட் பண்ண பார்ப்பான். ஸோ அப்படி ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸை கலெக்ட் பண்ணக்குள்ள அது பயங்கரமாக சக்ஸஸ் ஆகுறதுல ப்ராபபிலிட்டி அதை விட குறையும். ஏன்டா வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் அந்த ப்ராஜெக்ட் மேலே நல்ல ப்ராஜெக்ட் இருக்குன்னு சொன்னால் அவன் மில்லியன் கணக்கில் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பான். ஸோ அவனுக்கு ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கட்டு வர வேண்டிய இந்த அவசியம் இருந்திருக்காரு. ஆனால் அவன் ரீட்டைல் இன்வெஸ்டர்கிட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கட்டு வாரான்னு சொன்னால் வெஞ்சர் கேபிட்டலிஸ்ட் ரிஜெக்ட் பண்ணிட்டான் அர்த்தம். ஸோ அது சக்ஸஸ் ஆகிற ப்ராபபிலிட்டி சரியான குறைவு. ஆனால் அப்படி வார கம்பெனிஸில் ப்ரீசேலில் நீங்கள் நல்ல கம்பெனி ஒன்றை சூஸ் பண்ணி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிட்டீங்க சொன்னால், நாளைக்கு அந்த கம்பெனி அவனுக்கு சொல்கிற மாதிரி எல்லாம் செஞ்சு அவனோட ப்ராடக்ட் எதனா ஒரு ப்ராடக்டோ சர்வீஸோ தான் செய்யப்படுறான, பிளாக் செயினோ என்ன உடவை
ஓகே, வாலெட்டாக இருக்கலாம், பிளாக் செயினாக இருக்கலாம், அப்படி இல்லாட்டி என்னென்ன பிரிட்ஜிங் பிளாட்ஃபார்மாக இருக்கலாம், என்னென்ன உண்டு. ஓகே, ஸோ அது சக்ஸஸ் ஆகிரும்னு சொன்னால் நீங்கள் உங்களுக்கு ஜாக்பாட் தான். எப்படின்னு சொன்னால் நீங்கள் ஜஸ்ட் ஒரு $100 இன்வெஸ்ட் பண்ணின ப்ரொஜெக்டை சும்மா உதாரணம் சொல்லலாம். ஜஸ்ட் ஒரு $100 ப்ரீசேலில் ஏங்குற ப்ரொஜெக்டில் இன்வெஸ்ட் பண்ணி அந்த ஏங்குற ப்ரொஜெக்ட் இப்போ எக்ஸ்சேஞ்ச் ஒன்றில் ஃபேமஸான எக்ஸ்சேஞ்ச் ஒன்றில் லிஸ்ட் ஆகிற வரைக்கும் வந்துட்டுன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் ஆகின உடனே உங்களோட $100 நீங்கள் வாங்கின கிரிப்டோ கரன்சியை கிட்டத்தட்ட 10,000 இருந்து $50,000 எல்லாம் வித்த ஆட்கள் இருக்காங்க. எனக்கு அப்படி பர்சனலாக அப்படி யார் செஞ்சாங்கன்னு சொல்லி ஆக்களையும் தெரியும். ஓகே, எனக்கு அப்படி சக்ஸஸ் கிடைச்சில்ல, பட் நானும் ப்ரீசேல் நிறைய இதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்கேன். எனக்கு என் பணம் 2 மடங்கு 3 மடங்கு 10 மடங்குலாம் ஆயிருக்கு. பட் 100 மடங்கு 500 மடங்கு 1000 மடங்கு ஆகின ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். ஓகே, ப்ரீசேலில் பார்ட்டிசிபேட் பண்ணி. ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் பியூர் டேலண்ட். இப்போ இதுக்கு கீழே வந்து கமெண்ட் அடிக்க. ஸோ அப்படியான 100 மடங்கு 1000 மடங்கு போகிற ப்ரீசேலை நான் எங்கே போய் பார்க்குறேன்னு சொல்லி என்கிட்ட கேட்க வேணாம். ஓகே, 100 மடங்கு 1000 மடங்கு போகிற ப்ரீசேலை கண்டுபிடிச்சி ஜஸ்ட் பப்ளிக்காக போடுறான்னு சொன்னால் எல்லாரும் அவன் போட மாட்டான். அவனே எல்லாத்தையும் மொத்தமாக வாங்கி போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவான். ஓகே, ஸோ அதில் ரிசர்ச் பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பர்சனலாக தான் நீங்கள் ரிசர்ச் பண்ணணும். ஓகே, ஸோ இப்படி அந்த ப்ரீசேலில் 3 கேட்டகரியாக பிரிப்பாங்க. ஓகே, முதலாவது ஐசிஓ, அடுத்தது ஐடிஓ, ஐஇஓ. இப்போ நார்மலாக ப்ரீசேல் எல்லாமே ஐசிஓங்கிற கேட்டகரிக்குள்ள வரும். ஸோ அது பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்களாம் இப்போ நான் சொன்ன மாதிரி நீங்கள் தான் போய் ரிசர்ச் பண்ணி நல்ல ப்ராஜெக்டை கண்டுபிடிச்சி நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, அது ஐசிஓ ப்ராஜெக்டில் லிஸ்ட் பண்ணுறதுன்னு சொல்லி நிறைய பிளாட்ஃபார்ம்கள் இருக்கு. இன்னொன்றைக்கு அதில் கொஞ்சம் அட்வான்ஸ் கேட்டகரி என்னன்னா ஐடிஓ. ஐடிஓவில் என்ன செய்வானு சொன்னால் ஒரு பர்டிகுலர் கம்பெனி என்ன செய்யும்னு சொன்னால் அவங்களோட கம்பெனியோட கொயினை யாரெல்லாம் இன்வெஸ்ட் பண்ணி வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு நல்ல ப்ராஜெக்டுகளை ஏர்லி லான்ச் ஆகிறது முதல் வாங்க வச்சு அவங்க ரிசர்ச் பண்ணுவாங்க. நல்ல ப்ராஜெக்டை ரிசர்ச் பண்ணி ஒரு நல்ல ப்ராஜெக்டை எடுத்து அந்த ப்ராஜெக்டை அவங்களோட கம்பெனியோட கிரிப்டோ கரன்சி கோயின் யாரெல்லாம் வச்சிருக்காங்களோ அவங்களுக்கு வாங்கி விற்க வைப்பாங்க. ஓகே, ஸோ இது பார்த்தீங்கன்னு சொன்னால் இது 100 டைம்ஸ் எல்லாம் போகும்னு சொல்ல தெரியாது. ஆனால் நீங்கள் அந்த கொயினை ஒவ்வொரு லெவல் வச்சிருப்பாங்க. நீங்கள் அந்த உதாரணத்துக்கு ஏங்குற கம்பெனி தான் அந்த ரிசர்ச் பண்ணிடணும். ஏங்குற கம்பெனின்னு சொல்லி ஒரு கொயின் இருக்கு. அந்த கொயினை நீங்கள் எவ்வளவு ஹோல்ட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு அலோகேஷன் கிடைக்கும். உங்களுக்கு $5 $10 அலோகேஷன் கிடைக்கும். அவளுக்கு வாங்கி நீங்கள் என்னன்னா மேபி அது $10 $20 லான்ச் ஆகினாலும் விற்கலாம். உதாரணத்துக்கு $5 வாங்கினது ஒரு $10 விற்கலாம், இல்லாட்டி $20 வாங்கினது $50 விற்கலாம். அப்படி சின்னதாக 2 மடங்கு இல்லாட்டி 1.5 மடங்கு 3 மடங்குன்னு சொல்லி பம்ப் ஆகும். அப்படி ஐடியோவில் லான்ச் ஆகிறப்பது. ஐடியோவில் இருக்கிற பிரச்சனை என்னன்னு சொன்னால் நீங்கள் அந்த கம்பெனியோட ஸ்டேக் பண்ணீங்க தானே கிரிப்டோ கோயின், அந்த கோயின்கள் சில நேரம் பிஎம்ஐயில் படுமையாக அடி வாங்கி 90-95% எல்லாம் மைனஸில் போகும். ஓகே, ஸோ எனக்கு அப்படியெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. ஓகே, ஆனால் நல்ல லான்ச் பேடு பேர் லான்ச் பேடுன்னு சொல்கிறேன். ஆனால் நல்ல லான்ச் பேடுகளில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணுவீங்கன்னா உங்களுக்கு அந்த கோயின் நல்லா இருக்கும். ஆனால் நல்ல லான்ச் பேடில் மினிமம் டிஎல் லெவலே கிட்டத்தட்ட $10,000-20,000 நீங்கள் வாங்க வேண்டியிருக்கும். அதாவது $10,000-20,000 அவனோட கிரிப்டோ கரன்சி கோயினை வாங்கினா தான் உங்களுக்கு டியர் 1ல இது சேருவானல் என்ன ஸ்டேக் பண்ணுறதுக்குரிய உங்களுக்கு அலோகேஷன் தரத்துக்குரிய இதுக்கு குவாலிஃபை ஆகுவீங்க. ஸோ அந்த ரிஸ்க் வந்து இருக்குது. அதுக்கு அடுத்தது தான் ஐஇஓன்னு சொல்லி இனிஷியல் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரிங் சொல்லி. ஸோ கிரிப்டோ கரன்சி எக்ஸ்சேஞ்ச் எல்லாம் என்ன செய்வாங்க, இந்த ஐடிஓ பிளாட்ஃபார்ம் மாதிரி அதே வேலை செய்வாங்க. நல்ல ப்ரொஜெக்டுகளை அவங்களோட அதாவது இந்த கம்பெனிஸ்கள் சீட் ரவுண்டை முடிச்சு ஐசிஓ ரவுண்டில் வந்து அதுக்கு பிறகு ஐடிஓ ரவுண்டுக்கு வந்து அதுக்கு பிறகு எக்ஸ்சேஞ்சில் பப்ளிஷ் வரக்குள்ள அப்படி வர கோயின்களை அந்த எக்ஸ்சேஞ்சோட பர்சனல் கோயின்களை அப்படி இல்லாட்டி எக்ஸ்சேஞ்சிட யூஎஸ்சிடி யாரு கூட ஸ்டேக் பண்ணுறாங்களோ அப்படி இல்லாட்டி அந்த எக்ஸ்சேஞ்சிட நேட்டிவ் கோயின் யாரு கூட ஸ்டேக் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அலோகேஷன் கொடுப்பாங்க. ஸோ அப்படி கொடுக்குறது தான் ஐஇஓ. ஸோ அதில் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணக்குள்ள அது 10 மடங்கு 100 மடங்குலாம் போக மாட்டேங்க. ஜஸ்ட் மேக்ஸிமம் 2 மடங்கு அப்படி இல்லாட்டி ஒரு 50% 60%ன்னு சொல்லி உங்களுக்கு ப்ராஃபிட் எடுக்கக்கூடியதாக இருக்கு. ஸோ ஐசிஓவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் பெர்சன்டேஜ் பயங்கர கூட, ஆனால் ரிஸ்க்கும் பயங்கர கூட. ஐடிஓ மிடில். ஐஇஓவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் ப்ராஃபிட் அவ்வளோ கூட எடுக்கலாம், ஆனால் ரிஸ்க் சரியான குறை. ஏன்னா எக்ஸ்சேஞ்சில் லிஸ்ட் பண்ணக்குள்ள அந்த கோயின் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுறது சான்ஸ் இருக்குது. அடுத்தது அது ஆல்ரெடி நிறைய ஸ்டேஜ் தாண்டி வந்ததால் அது சர்வைவ் ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் ஓவரால். இது இன்னும் நிறைய இதுக்குள்ள விஷயம் இருக்குது. ஓகே, ஸோ இது பற்றி நான் HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் 3 தனி மொடியூல்ஸே வச்சிருக்கேன். இது எங்கெங்கே செய்கிறேன், எப்படிலாம் செய்கிறேன், என்ன விஷயம்னு சொல்லி எல்லாம். ஸோ HPU கிரிப்டோ கரன்சி கோச்சிங் ப்ரோக்ராமில் டீட்டெயில்ஸ் வேணும்னு சொன்னால் கிரிப்டோ கோச்சிங்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்க. ஐ கெட் பேக் டு யூ. அடுத்தது இந்த ஐஇஓ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைங்க, நீங்கள் இது மாதிரி ஏதாவது ப்ரீசேலில் பார்ட்டிசிபேட் பண்ணி உங்களுக்கு ஏதாவது சக்ஸஸ் கிடைச்சிருக்கான்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். பை.